ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. தாவீதுக்கு மன துணிவு வருது. எப்படி வருது? முக்காடை போட்டு முகத்தை மூடி பார்ப்பாரோ, பார்க்க மாட்டாரோ, வேணாம்பாரோ, கடிந்து கொள்வாரோ, அவமானப்படுத்துவாரோ, துரத்துவாரோ, ஏன் வந்து கடிந்து கொள்வாரோ அப்படின்னு நினைச்சது. எஸ்தரை அரசன் சொல்றான், மன துணிவு கொண்டு வா அப்படிங்கிறார். தாவீது தான் சொல்றாரு, நான் முன்னாடி உன்னுடைய ஒரு காதலியை போல, ஒரு அன்பு கொண்ட மனைவியை போல, உரிமையோடு கேட்கிற ஒரு குழந்தையை போல நிற்கிறேன். இந்த மனத்துணிவு எங்கே வந்துச்சுன்னு கேட்டுறாதீங்க, ஏன்னா அந்த மனத்தை கொடுத்தது நீங்கள் தான். ரொம்ப அழகான ஒரு உறவாடல் அங்கே பார்க்குறோம். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. தலைவராம் ஆண்டவரே, நீரே கடவுள், உம் வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியவை. இந்த நல்வாக்கை அடியேனுக்கு அருளியவர் நீரே. உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர், உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. ஆணி பெரிய ஆணியாக இருக்குங்க. மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு அடி அடித்தா உள்ளே போகாது. ஒரு அடி வச்சு டொங்குன்னு அடிப்பாங்க. எதுவரை அடிப்பாங்க? ஆணி நல்லா உள்ளே போய் அப்படி கரெக்டாக நிற்கிற மாதிரி இருக்க. அந்த வாக்குறுதி கொடுத்தார் பாருங்க, தாவத்தர் கொடுத்த வாக்குறுதி எல்லா மனங்களிலும் இருக்கிறதுக்காக மாற்றி அடிக்கிறாங்க. வார்த்தைக்கு மேலே வார்த்தை அடித்து, இது தாவீதுக்கான உரிமை குரல், இது தாவீதுக்கான வாக்குறுதி, இது மாறாது, அழியாது. ஏன்னா இஸ்ராயல் மக்கள் அந்த வாக்குறுதி அண்ணாச்சின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஆசை இங்கேயே பதில் சொல்கிறார், மாறாதுங்க, வாக்கு மாறாத தேவன். அவர் ஒன்றும் வாக்கு மாறுறதுக்கு மனுஷனா? நீ ஏமாத்துவ. அவர் ஏமாற்ற மாட்டார். ஏமாற்றாத கடவுள், வாக்கு மாறாத கடவுள். அந்த வாக்கு மாறாத கடவுள் தாவீதுக்கு வாக்கு கொடுத்துக்கிறார். இங்கேருந்து கிளம்புவோம், நம்ம நாட்டுக்கு வருவோம், இடிஞ்சு போன ஆலயத்தை கட்டுவோம், எரிஞ்சு போன வீட்டை கட்டுவோம், பிள்ளாட்டு பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருப்போம், மறுபடியும் பீடத்துக்கு வருவோம், புறாக்களையும் மாட புறாக்களையும் காளைகளையும் எரிபடியும் கொடுப்போம். இந்த உணர்வுகளை தோண்டி ஆசை ஒரு மறைமுகமான செய்தியை நாடுகள மக்களுக்கு இந்த தாவீதின் ஜெபத்தில். அதே போல் பிற்பாட்டில் 1 சாலமோன் ஜெபிப்பார். அந்த ஜெபமும் அவருடைய ஜெபமாக இருந்தாலும் அந்த ஜெபத்தை பின்னாடி ஓங்கி ஒழிக்கிற நாடுகள மக்களுடைய அவலக்குரலை நம்ம கேட்போம். இந்த லேயர்ஸ் பின்னாடி இப்படியே இருக்கும். ஒரு காட்சி தான் நம்ம முன்னாடி 5-6 இது இருக்கும், இந்த குறியீடுகள் உள்ளே இருக்கும். அதை புரிஞ்சு பார்த்தோம்னாக்க ஜெபத்தினுடைய வருகின்ற வரலாறு, ஜெபத்தினுடைய வருகின்ற வரலாற்றின் மீட்பு திட்டம், ஜெபத்தினுடைய வருகின்ற வரலாற்றின் வாக்குறுதிகள் எல்லாம் நமக்கு புலப்படும். தாவீதுடைய ஜெபத்தை அப்படி தான் பார்க்குறோம். அதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் மாதா டிவியில். எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, டெல் தம் வாட் யூஆர் கோயிங் டு டெல் தம். என்ன சொல்ல போகிறது ஃபஸ்ட்டு சொல்லு, ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்ல வேணும்னு நினைக்கிறியோ அதை படப்படன்னு சொல்லு. மூணாவது என்ன சொன்னியோ அது திரும்ப சொல்லு. அதான் சொல்லும் தன்மை இல்லைங்களா? இப்படி தான் பிரதங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். பிரசங்கம் இன்று 32ஆம் ஆண்டவர் இப்படி சொல்கிறார். இப்போ நானே நல்ல ஆயன் என்று சொல்கிறார். அப்போ நல்ல ஆயன் என்ற குணங்கள் சொல்லி முடிச்சுட்டு, இப்படிப்பட்ட நல்ல ஆயன் நம் வாழ்வுக்கு என்ன சொல்கிறார் சொல்லி முடிச்சிடும். டெல் தம் வாட் யூ ஆர் கோயிங் டு டெல் தம், டெல் தம் வாட் யூ வாண்ட் டு டெல் தம், டெல் தம் வாட் யூ ஹவ் டோல் தம். தான் 3. இந்த ஜெபத்தில் 3 அடங்கியிருக்கும். கடைசியில் பாருங்கள், இந்த கடைசி 28-29 வாசிச்சோம்னா அந்த ஒட்டுமொத்த ஜெபமும் ஒட்டுமொத்த கடவுளுடைய வாக்குறுதி நாத்தான் வழியாக ஏதாவது அப்படி எல்லாத்தையும் சம்மரி பண்ணுவார். 4 செய்தி இருக்குது. ஒன்று பாருங்கள், தலைவராம் ஆண்டவரே நீரே கடவுள்ன்றார். ரொம்ப அழகான செய்தி. தலைவராம் லார்ட், குரியோஸ்ங்கிறது கிரேக்க மொழியில், இங்கே பஹால் என்றது தலைவர், மாஸ்டர் அப்படின்றாங்க. ஆண்டவரே நீரே கடவுள், யஹ்வே எலோஹிம் அதை சொல்கிறாங்க. உம் வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியவை. இதெல்லாம் முக்கியமாக அந்த ஹோல் அதிகாரமே உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியவை, உமது உறுதிமொழிகள் உறுதியூட்டுகிறவை, உடைய வாக்குறுதிகள் நிறைவேறும். உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியவை. இந்த நல்வாக்கு வார்த்தை அந்த வாக்கை நல்வாக்காக மாற்றினார். இந்த வார் அப்படின்றது நவும் என்பது, தவார் என்பது வார்த்தை, நவும் என்பது ஆரக்கில், அது பிராமிஸாக மாற்றுறார். நல்வாக்கை அடியனுக்கு அருளியவர் நீரே. இந்த நீரத்துக்கு முன்னாடி போடுங்களேன், எப்படி வாசிப்பீங்க? நீரே இந்த நல்வாக்கை அடியனுக்கு அருளியவர். அதான். ஆனால் நீரத்துக்கு கடைசி பாருங்க, வாக்கிய அமைப்பு பாருங்க, ரொம்ப அழகா. இந்த அப்போ ஆசிரியர் இந்த நல்வாக்கு முக்கியத்துவம் கொடுக்குற. நீரே
இந்த நல்வாக்கு எனக்கு அருளிவர், அதில் இந்த நல்வாக்கு எனக்கு அருளிவர் நீரே. அப்போ வந்து நல்வாக்கு எனக்கு கொடுக்கும்போது நல்வாக்கு, இப்போ சப்ஜெக்ட் நானாக மாறேன். என்னுடைய வாக்குறுதி, உங்களுடைய வாக்குறுதி எனக்கான வாக்குறுதி சபையானது, நீங்கள் அப்ஜெக்டாக நீரை போகிறார். அப்போ இறைவனை முன்னாடி வைக்காமல் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி பண்ண வச்சு அவருடைய சோர்ஸ் நீங்கன்னு போகிறார். அழகான வாக்கிய அமைப்பு. நம்ம எந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை ஆசிரியர் ரொம்ப அழகாக அழைச்சிட்டு போகிறார். அடுத்து பாருங்களேன், ஊழியனின் குடும்பம் என்றும் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். இப்போ வந்து இணைச்சட்ட நூலில் என் முன்பாக ஆண்டிற்கு 3 முறை வருவாயாக அப்படின்னு வார்த்தை இருக்குது இல்லைங்களா? அதே போல் இதோ முன்பாக என் சமூகம் செல்லும் அப்படின்னு யோசோபுத்தத்தில் சொல்கிறாங்க. அப்போ கடவுளுடைய திருமுன் நாம் இருக்கணும், அவருடைய திருமுகம் நம்ம மீது ஒளிரும். அந்த ஆரோனின் ஆசை கூட ஆண்டவர் உங்கள் பக்கமாய் திரும்பி தம் திருமுக ஒளியை உங்கள் மேல் வீசுவாராக. அதான் அழகானது. ஆண்டவரே நாங்கள் உன் திருமுன் இருக்கணும். எங்கே இருக்கணும்? உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்கணும். ரொம்ப அழகான வார்த்தைங்க. திருமுன் என்பது லிஃப்னே என்ற எபிரேய ப்ரொபோசிஷன். லெஃபனே பானிம் என்றால் முகம், லெஃப்னே என்றால் பிஃபோர் தை ஃபேஸ், அதான் சொல்லுவாங்களே. இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. திருமுன் நான் இருக்கணும். அந்த வார்த்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஊழியனின் குடும்பம் என்றும் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து ஆசை வழங்கும். இது ஆசைங்க. கடவுளுடைய திருமுன்னாக இருக்கிறது பெரிய ஆசை, பெரிய ஆசீர்வாதம். எப்படி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து துபாய்க்கு போங்க, நீங்கள் வந்து மணிலாவுக்கு போங்க, நீங்கள் ஜகார்த்தாவுக்கு போங்க, அல்லது பாரிஸ்க்கு போங்க, அல்லது வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் போங்க, அல்லது ரோமுக்கு போங்க. எங்கே போனாலும் இடம்தான் மாறும், சூழல் மாறும், கலாச்சாரம் மாறும். ஆனால் நீங்கள் சபை பிரசன்னத்தில் இருப்பீங்க. திருமுன் என்றும் இருக்குமாறு. நான் எங்கே இருந்தாலும் தான் திருப்படல் 139 அழகாக சொல்லும். வானத்து மேலகண்ட போனால் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓடி போய் கடற்கரை ஒழிஞ்சு கடலுக்கு பூந்தாலும் நீங்கள் இருக்கிறீங்க. அட இருட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்க, நீங்கள் தான் வெளிச்சமாச்சே. இருட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சனா அவர் சொல்கிறாரு, இருட்டு கூட உனக்கு வெளிச்சமா இல்லை, இருட்டு கூட இருட்டாக நமக்கு இல்லை, எல்லாம் வெளிச்சம். நான் எங்கேயா போவேன்? எல்லா இடத்துலையும் தோந்துக்கிறீங்க. என் தாயின் கருமுலையில் உருவாகும் முன்பே நீ அறிஞ்சிக்கிறீர் அப்படிங்கிறார். அது கடவுளுடைய பிரசன்னம் இருக்குது. அந்த திருப்படம் ரொம்ப 139 இறை பிரசன்னத்தினுடைய அடையாளம். விட்டு கொடுக்க முடியாத, விட்டு போக முடியாத ஒரு பிரசன்னத்தை பற்றி திருப்படம் 139 சொல்லுது. நான் சொல்கிறேன், நான் என்றும் என் குடும்பம் திருமுன் இருக்க. ரொம்ப அழகாக இருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, பபிலோனுக்கு போவோம், எகிப்துக்கு போவோம், அசிரியர்கள் வந்து அடிச்சுட்டு போவானுங்க, அல்லது பிலிஸ்தியர்கள் வந்து தூக்கிட்டு போவாங்க. எங்கே போனாலும் உங்கள் பிரசன்னத்தில் இருக்கணும். நாங்கள் யாருக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்லைங்க, தேவையில்லைங்க, ஆனால் உங்களுடைய பிரசன்னம் இருந்தால் எதை வேணாலும் செய்வேன். அதான் ரொம்ப அழகான ஒரு செய்திங்க, ரொம்ப அழகான செய்தி. பவுல் அதான் சொல்கிறார், வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். ஏன்? எனக்கு உறுதியூட்டும் இயேசு கிறிஸ்துவால் எதையும் எனக்கு ஆற்றல் உண்டு. நான் பணத்து முன்னாடி இருந்தால் பணத்தை முன்னாடி இருக்கிறது இல்லைங்க, நீ கொடுத்த ஆசீர்வாதம் முன்னாடி இருக்கிறேன்னு நினைப்பேன். வறுமைக்கு முன்னாடி இருந்தால் ஐயோ வெறுத்து போயிட்டுமே, தோற்று போயிட்டுமேன்னு வறுமையை பார்த்து அல்லாடி நிற்க மாட்டேன். இதுலேருந்து ஆண்டு பாடத்தை சொல்கிறாரு, அவருடைய பிரசனத்தை பெருப்போம். அதுதான் நமக்கு உள்ளாக வருகிற எல்லாமே அவருடைய ஆசீர்வாதங்களாக, அவருடைய பாடங்களாக நினைக்கும் போது அவருடைய பிரசனம் இருந்துகிட்டே இருக்கும். யாரும் முன்னாடி வேணாலும் நில்லுங்க, எதை வேணாலும் சாதிங்க, ஆனால் ஆண்டவரோடு இருக்கணும். அதான் ஜாமின் அழகு. என் குடும்பம், நானும் என் குடும்பமும் என்றும் திருமுன் இருப்பதாக. இந்த டைமு ஸ்பேஸ் ரெண்டையும் இணைக்கிறார். உங்களுடைய திருமுன்பாக இருக்கிறது வந்து உங்களுடைய கிருபை. அது ரொம்ப அழகான செய்தி, ரொம்ப அழகான செய்தி. கடவுளுடைய பிரசன்னத்தை வாழுது என்பது நாமளாக தேடி போய் அவர் முன்னாடி உட்காந்து அவருடைய பிரசன்னம் தேடி போகிறது. களிமான் நீரோடைய போல, இரவு சாம காவலன் விடியலுக்காக இருக்கிறது போல, அல்லது வந்து வருடல் மழைக்காக, அந்த வேட்கையும் தமிழ் நம்மளாக இருக்கிறான். ஆனால் அவர் முன்னாடி இருந்து அவருடைய பிரசன்னத்தின் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது அவருடைய கொடை. அருள் கூறுன்னு கேட்குறாரு. இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். பெரேக்கா பெரேக்கா பெரேக் பெரேக்கா ஆசி வழங்கும். நீ கொடுக்குற ஆசை சாமி, அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா உன் முன்னாடி வர முடியாது, வர முடியாது. பாருங்களேன், அதாவது 2 செய்தி சொல்கிறேன். சாமி சொன்ன 2 கதையில் இந்த செய்தி சொல்கிறேன். பொண்ணுதுனைக்கும் வீட்டிலே தான் இருந்தான். மண்ணூலி பொம்பர் வீட்டுக்குள்ளே தான் இருந்தான். அப்பா சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு காட்டு போடான், காட்டு போவான், களை எடுக்கிறா களை எடுப்பான், தண்ணி ஏறிடா தண்ணி இறப்பான், அறுத்து கொண்டு போய் அங்கேயே தான் இருந்தான். ஆனால் அப்பா முன்னாடி இல்லை, அவன் அப்பா முன்னாடி இல்லை. தம்பி காட்டுற பாசத்தை பார்த்து வெளியே நின்றுட்டு வரமாட்டோம் போட்டான். அப்பனுடைய மனசோ, அப்பனுடைய அன்போ, அப்பனுடைய உறவு வழக்கெல்லாம் வரவே இல்லை. இந்த ஊதாரி மைந்தன் வெளியே போய் கூலிக்காரனாக இருந்துட்டு கூலிக்காரன் திரும்பி வந்தான். ஆனால் மகனாக தான் இருந்தான், என் வீட்டுக்குள்ளே இருந்தான். என்றைக்குமே மகனாக வாடலை. உமக்காக நான் இத்தனை ஆண்டு இவ்வளோ செஞ்சனே, ஒரு ஆட்டுக்குட்டி குடித்தான். அது எந்த பாசை? கூலிக்காரன் பாசை இல்லைங்களா? அவன் அவங்க வீட்டுக்குள்ள மகனா இல்லைங்க, கூலிக்காரன் தான் இருந்தான். என் வெளியே போனால்
கூலிக்காரன் வரேன்னு சொன்னான், ஆனால் மகனாக வந்தான். அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். திருமுன் இருப்பது என்பது மிகப்பெரிய வல்லமையான செய்தி. அது வந்து சாமி முன்னாடி நம்ம யாராக இருக்கிறோம், திருமுன்னா இருக்கணும் சாமி. அப்பா அங்கே தாங்கிறார், ஊடதே தான். நீ அப்பா முன்னாடி இருந்தியா? இல்லையே. யாராக இருந்த? இளைய மூத்த மகனாக இருந்தியா? சொத்துல 3ல் ஒரு 2 பங்கு உனக்கு வரும்டா. இருந்தியா? ஆனால் என்ன வரத? கூலிக்காரனா இருந்த. கூலிக்காரனா பேசினேன், கூலிக்காரனா சண்டை போட்டேன். இவன் மகனாக இருந்தான், கூலிக்காரன் மாறினான், அப்படி மகனாக மாறினான். அதுதான் மெட்ட நோயான்றது. இதுவும் திருந்தாத ஜென்மங்கள், திருத்த முடியாத ஜென்மங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கடவுள் நம்ம செஞ்சுக்கிட்டோம், நம்ம சாப்பிடல. இது அவன் வந்து அடிபட்டு உதப்பட்டு அந்த அனுபவம் திரும்பி வந்தான். போவான் நம்ம அப்படி படி விட்டாப்பா, நான் போகிறம்பாங்குள்ள நினைப்பான், பண்ணி நினைப்பான், பண்ணி திங்கிற சாப்பாட்டுக்கு வாங்கி அவன் சண்டை போட்டு பார்ப்பான். வேண்டாம்டா சாமி, இங்கே இருந்துக்குவான் இல்லைங்களா? அதான் மெட்ட நோயா. நமக்கு இது காற்றிலும் மேட்டிலும் பாலைமடத்தில் அழைத்திருந்த அந்த வருத்தம் செஞ்சால் புரிஞ்சே போக மாட்டோம். திருமுன் இருப்பதாக, திருமுன் இருப்பது பெரிய பிரசனம். இன்னொரு பாருங்களேன், அந்த பரிசேயனும் ஆயக்காரனும் லூக்கா 18 அதிகாரத்தில் பார்ப்போம். பரிசேயன் வந்து விடுன்னு வந்தான், செருப்பை கழட்டி விட்டு தப்பான்னு வந்து கையை விரித்து கபகபன்னு பேசுகிறான். என்ன பேசுகிறான்? ஆண்டவரே, வாரத்தில் 2 நாள், ஒரு நாள் தான் போதும், 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், அதுவும் காலையிலையும் மத்தியானமும் இருக்கிறேன், மத்தியானம் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன், கதை விட்டு போட்டுருக்கான், 10 உங்கள் இலையில் கொடுக்குறேன், அவ்வளோ அவசியம் இல்லை கொடுக்குறேன். நான் கேட்குறேன் பாரு, அந்த லூசு மாதிரி நான் கொஞ்சம் நல்லவன், அவருக்கு இன்னும் தெரியாத மாதிரி ஒரு பெட் ஸ்கேன், சிடி ஸ்கேன் எல்லாம் போட்டுறவர், அவருக்கே ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கிறார். பேசுகிறான். சாமி முன்னாடி இருந்தான், ஆனால் பிரசனத்தில் இல்லை. யார் முன்னாடி பிரசனம் தான்? அவன் அறிவில், அகங்காரத்தில், அகந்தையின் முன்னாடி இருந்தான். அப்படியே சாமி முன்னாடி இல்லை. அங்கே பின்னாடி ஒருத்தர் தான் பாருங்க, நிமிந்து கூட பார்க்க முடியாமல் அவன் வந்து வானத்தை ஏறெடுக்கும் துணியாமல் மார்பில் அறிந்து ஆண்டவர் எனக்கு இறங்குன்னா அவன் பிரசனத்திலே இருக்கிறான். அவன் இருக்கலன்னு நினச்சான், அவங்க இருக்கிறான். இவன் இருக்கிறன்னு நினச்சான், இல்லை. அதுதான் இந்த செய்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நம்ம ஜெபங்கள்லாம் மாறும் சாமி, நம்ம ஜெபங்கள்லாம் மாறும். ஹென்றி நியூமன் சொல்லக்குள்ள சொல்வார், ரொம்ப அழகாக சொல்வார், the way you pray, the way you live, the way you live, the way you pray அப்படிம்பாரு. எந்த மாதிரி நீ வாழ்றியோ அப்படி தாண்டா ஜெபிப்பேன். எப்படி நீ ஜெபிக்கிறியோ அந்த வார்த்தை வசனம், உடைய மனநிலை, உடைய கன்சிஸ்டன்சி, கான்ஸ்டன்சி, அந்த மாதிரி வாழ்க்கை இருக்கும்பாரு. ரொம்ப அழகான வார்த்தை. பிரதங்களுக்கு ரிப்போர்ட்லாம் எழுதுவாங்க, டீக்கன் பட்டம் போகிறதுக்கு, குருத்தப்பட்டதுக்கு ரொம்ப பொறுப்பாக எழுதணும், யோசிச்சு எழுதணும், ஜெபிச்சு எழுதணும், சொல்கிறத உண்மையாக சொல்லணும். ஏன்னா அது வாழ்க்கை நிலை. ஒரு திருச்சபைக்கு நம்ம எதிர்த்து உருவைக்கக்கூடாது. ஒரு அருள்வாழ்வுக்குள்ள ஒரு பெரிய கொடையை கொண்டு வருவது அழகான இருப்பான். எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் நான் பயப்படுவேன், எழுதுறதுக்கு பயப்படுவேன், கடைசி நாளுக்கு அப்படி தன்பாரிட்டே கிடப்பேன். நம்ம தப்பாக சொல்லிடுமோ, இதை சொல்லிடுமோ, ரைட்டாக சொல்லுவோம் அப்படின்னு. அப்போ வந்து என்னுடைய ஆன்மீகரோட அழகாக சொன்னார், எப்படி ஒரு பிரதர் அசஸ் பண்ண அப்படின்றதுக்கு ஒரு அழகான பாடம் சொன்னார். எல்லாருக்கும் அதுதான் பாடமாக இருக்குதுனால சொல்கிறேன். அதாவது ஒரு ரிப்போர்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அப்படி ஜெப வாழ்க்கை ஊன்றிப்பார் அப்படிம்பார். அப்படி ஜெப வாழ்க்கை ஊன்றிப்பார், உனக்கு பாதி விஷயம் புரிஞ்சிடும் அப்படிம்பார். பொறுப்பாக வராரா, பக்தியோடு ஜெபிக்கிறாரா, பாசத்தோடு ஜெபிக்கிறாரா, கன்சிஸ்டண்டாக ஜெபிக்கிறாரா, ஜெபத்தில் ஒரு விருப்பம் ஜெபிக்கிறாரா, அந்த ஜெபத்தில் இருக்கிற மாதிரி வாழ்கிறாரா, லிங்க் பண்ணிப்பார், ரிப்போர்ட் சரியாயிரும்பார். எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. சின்ன பையனாக அந்த குருமடத்தில் இளம் பேராசை சேரும்போது இந்த பாடம் பெரிய பாடமாச்சு. அப்போ பின்னாட்கள் இந்த வசனத்தை படித்தேன். த வே யூ ப்ரே இஸ் த வே யூ லிவ், த வே யூ லிவ் இஸ் த வே யூ ப்ரே. ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் இந்த விவிலிய ஜெபங்களில் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, எப்படி பயன்படுத்துகிறாங்க, எந்த மனநிலை ஜெபிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தோம்னாவே அவங்க எப்படி இருப்பாங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படின்னு எப்படி அதான் இந்த தாவீது என்ன ஒரு உரிமை, ஒரு நெகோசியேஷன், அப்படி போராடுறது, அப்புறம் வலியுறுத்துறது, அதை திரும்ப சொல்லி நீ சொல்லலைன்னா அதில் ரொம்ப அழகான ஒரு ஜெபம் இருக்கும். தொடர்ந்து உள்ள 32-33 அதிகாரங்களில் யாக்கோபு, ஆண்டவர் மற்றும் ஏசாவு இந்த காட்சி வரும். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உண்மை இங்கிருந்து போக விட மாட்டேன் பாரு. செம்ம வார்த்தைங்க. அந்த மாதிரிலாம் வந்து சாமிக்கே ஒரு சவால் விடுற கேஸுக்கு அதெல்லாம். என்ன சொல்கிறேன், போயிடுவீங்களா, என்னை ஆசிரியம் போயிடுவீங்களா, போய் பாருங்களேன். என்ன ஒரு ஜபம் பாருங்க, எவ்வளோ உரிமையாக இருக்கும் அவனுக்கு இருக்கணும், எவ்வளோ உரிமையோட காலை இருக்கும் பிடிச்சிட்டு குட்டி குழந்தை மாதிரி, பாப்பா எனக்கு கொடுக்கல விட மாட்டேன்பா, காசுக்குள்ளே விட மாட்டேங்கிறது. அந்த ஒரு குழந்தையினுடைய பிடிவாதமான மனதோடு ஜெபிக்கிற ஜபம்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையின் உறுதிப்பாடுகள். அந்த தான் தாவீது, அந்த ஒரு குலம் முதுவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை இவரும் பெரிய தலைவர் தான், இன்னும் ப்ரூவ் பண்ண ஹிஸ்டாரிக்கல, பட் அவ்வளோ அழகாக ஜெபிக்கிறார். திருமுன் என்றும் என் குடும்பமும் நானும் இருக்கும்படி அருள் கூர்ந்து ஆசி வழங்கும். அவன் முன்னாடி வாழ்கிறது சாமி, நீ அங்கே இருப்ப, நான் இங்கே இருப்பேன், உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் ஒரே பேர் தான். ஹெக்கால் என்ற எபிரேய சொல்லுக்கு அரண்மனை என்பதும் பொருள், ஆண்டவரின் ஆலயம் என்பதும் பொருள். ஹெக்கால் ஹெலோஹிம் என்று சொன்னால் ஆண்டவரின் ஆலயம், ஹெக்கால் மெலெக் என்றால் அரசனுடைய அரண்மனை. ஒரே வார்த்தை 2 பேர்த்துக்கும். உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் ஒரே பேர் சாமி, ஆனால் நான் ஃபுல்லாக உன் வீட்டிலே இருக்கணும், என் வீடு ஃபுல்லாக உன் திருமுன்பாக இருக்கணும். இவ்வளோ அழகான ஒரு மனநிலையோடு ஜெபம். அதான் சொன்னார்,
யானும் என் குடும்பத்தாரும் என் வீட்டாரும் என்றும் திரும்பும் இருக்குமாறு அருள் கூர்ந்து ஆசி வழங்கும். பியூட்டிஃபுல்லான ஒரு ஜபம், அழகான ஒரு ஜபம். அது ஒட்டுமொத்த நாடுகடத்தப்பட்ட மக்கள், அது எகிப்தில் அல்லது பாபிலோனில் அல்லது அசீரியாவில் சிதறண்டு போன தொன்மை துணுக்கலான மக்கள் ஒவ்வொருக்குமான ஜபம். நாங்கள் எங்கே இருந்தாலும் உன் திரும்பமாடு இருக்கக்கூடிய ஆசையை வழங்க ஆண்டவரே. அது தொபியாஸ் பிக்பட்டனால அல்லது ரகுவேல் இன்னும் தாண்டி எல்லாரும் தானே ஜபிச்சாங்க. எபிரேய கலாச்சாரத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கை பெறுவது ஆசி மொழிகளும் சாபங்களும் என்பது. எந்த இடத்துல யார்கிட்ட நம்ம சாபம் வாங்கிடக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. உமது வாயிலிருந்து ஆசிமொழி மட்டும் வர கடவுது என்று சொல்வார்கள். அப்ரஹாம் ஆசீர்வதித்தார், ஈசாக் ஆசீர்வதித்தார், யாக்கோபு ஆசீர்வதித்தார், யோசேப் ஆசீர்வதித்தார். அதுபோல் எல்லாரும் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அது ஆசையை பெற்றுக்கொள்வது மிகப்பெரியது. அதே போல் பெரேக்கா என்கிற இந்த வார்த்தை ஆசி என்பது பிளஸ் என்றும் மொழிபெயர்க்கிறார்கள். லெட் அஸ் பிளஸ் தி லார்ட். இப்போ பிரதர் கேட்டார், நம்ம போய் சாமியா கடவுளை எப்படி ஆஸ்வதிக்கிறது? பிளஸ் தான் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணுறது, புகழ்வது, துதியால் மகிமைப்படுறது. அதான் பிளஸ். லெட் அஸ் பிளஸ் தி லார்ட். அதே போல் ஆண்டவருடைய காட் பிளஸ் யூ, அவர் உன்னை ஆசி வழங்குவாராக. இதாவது இருக்கு. இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன்னாக்க, எந்த ஒரு காரியத்தையும் கடவுளுடைய ஆசையோடு தான் துவங்குவாங்க. கடவுளின் பெயரை கூவி அழைத்து அதோட இந்த வேலையை ஆரம்பிப்பாங்க. அந்த வேலையை ஆரம்பிக்கிறதோ, பயணத்தை ஆரம்பிக்கிறதோ, தொழில் ஆரம்பிக்கிறதோ, அறுவடை ஆரம்பிக்கிறதோ, விதைக்க ஆரம்பிக்கிறதோ அந்த இறை கூழிப்பாங்க. அதாவது இறை ஆசியை வேண்டி என்பார்கள். அதே போல் ஒவ்வொரு யூதரும் ஒவ்வொரு நாளும் 18 ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பார்கள். இந்த நாளில் ஒரு யூதனாக இருக்கிறதுக்காக 18 ஆசீர்வாதங்கள், அந்த 18 பெடிக்ஷன்ஸை அட்லீஸ்ட் 3 தடவையாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை 3 தடவை சொல்லலாம் கூட, ஒரு முறையாவது சொல்லுவாங்க. அந்த 18 ஆசீர்வாதங்களையும் அழகாக 18 ஆசீர்வாதங்கள். ஏன்னாக்க ஒவ்வொன்றுக்கும் ஆசை இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் நினைத்தார்கள். அதே போலவே யாரிடம் இருந்தும் ஆசைக்கு பதிலாக சாபங்கள் பெறக்கூடாது என்று ரொம்ப திட்டவட்டமாக தெளிவாக இருந்தாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சாபங்கள் எதிர் வினைகளை, எதிர் அதிர்வுகளை, எதிர் செயல்பாட்டுகளை நமக்குள்ளாக விதைக்கும் என்று கருதி மிகவும் அஞ்சினார்கள். நீயும் உன் பணத்தை எடுத்துக்கொண்டு நாசமாய் போ என்று சிமியோன் அந்த பணம் கொடுத்து வாங்க வந்த மந்திரவாதியை சபிக்கிறார். இனி ஒருபாலும் காய்க்க மாட்டாய் என்று அத்திமரத்தை ஆண்டவர் சபிக்கிறார். அது பட்டு போயிற்று இல்லைங்களா? அதே போலவே சோதம், குபோரா சாபங்களின் நகரங்கள், சாபங்களின் இடங்கள், எரிகோ அழிவாக கைவிடப்பட்ட நகரம், அதெல்லாம் பல செய்திகள் இருக்குது. அப்போ சாபங்கள் பழிக்கணும் ரொம்ப நாங்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஆசி ஒழிப்பதும் சாபமிடுவதும் மிக வலிமையான ஒரு சக்தியாக இருந்தது. அது மூட நம்பிக்கையாக கூட இருந்தலாம். பாலாம காசு கொடுத்து இறைவாக்கு சொல்லுன்னு சொல்கிறாங்க, ஆசி ஒரு சாபம் கூறுன்னு சொல்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தாவீது நின்று ஜெபிக்கிறாரு. உம் ஊழியன் குடும்பம் என்றும் ஆதுவலாம் என்றும் உம் ஆசையை பெறுவதாக. என்னோட போயிடக்கூடாது, என் பிள்ளையோட போகக்கூடாது, என்றைக்கும் உடைய ஆசை குடும்பத்து மேலே இருக்கட்டும் சாமி என்று அவர் வேண்டுகிறார். அழகான ஒரு மனப்பாங்கு கொண்ட மன துணிவு மிக்க ஒரு ஜெபத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம், மகிழ்ச்சியாக பார்க்குறோம். இந்த தாவீதினுடைய வாக்குறுதியாக இறைவன் கொடுத்த இறைவாக்கு 7:1 நம்ம பார்க்குறோம். அது 7:18 அவருடைய பதிலுரையாக நன்றி படலாம் பார்க்குறோம். ரொம்ப அழகான ஒரு இறைவன் பேசுவது, மனிதன் பதில் சொல்வது. இறைவாக்கு முதல் வாசகம், பதிலுரை பாடல் நமது. அப்போ இந்த அழகான ஒரு ஃபர்ஸ்ட் ரீடிங்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம பார்க்குறோம். இது கொடுக்கிற வாழ்வியல் பாடங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு செய்தியை இந்த இடத்துல பதிவு செய்யறது. 4 அல்லது 5 கருத்துக்களை நம்ம பகிர்ந்து கொள்வோம். முதலாவது, கடவுளுடைய வாக்குறுதி தாவீதுக்கு ஹிஸ்டாரிக்கலாக வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மைல்கல்லாக கடவுள் தாவீதின் வீட்டாரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் வாக்குறுதியை நினைச்சு பார்க்குறாங்க. பிரித் தாவீத் என்கிறார்கள், தாவீதோடு கூடிய உடன்படிக்கை என்று பார்க்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது வரலாற்று முக்கியத்துவம், இறையியல் முக்கியத்துவம் கூட அதை தாண்டி வரலாற்று முக்கியத்துவம். ஏன்னாக்க தாவீது பின்னாளில் மெஸ்ஸியாவின் தந்தையாக பார்க்கப்படுவார். இயேசுவே தாவீதின் மகனே என்பார்கள், தாவீதின் குலக்கொழுந்து என்பார்கள், ஜெஸ்ஸவின் தண்டிலிருந்து ஒரு தளிர் கிளம்பும் என்று தாவீதை பற்றியெல்லாம் பேசுவார்கள். அந்த மெஸ்ஸியாவினுடைய வரையறையை தாவீதிலிருந்து ஆரம்பிப்பார்கள். அந்த வகையில் இந்த கடவுள் தாவீதோடு செய்து கொண்ட உடன்படிக்கை என்பது மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு இயல்பு கொண்ட ஒரு முக்கியத்தை பார்க்கப்படுது. ரெண்டாவதாக என்ன பார்க்குறோன்னா, இந்த உடன்படிக்கை ஆண்டவரே வாங்க உடன்படிக்கை பண்ணலான்னு தாவீது கேட்கல. டிவைன் இனிஷியேட்டிவ் வரலாற்றில் முதன்முறையாக முழுமனதோட கடவுள் முடியாட்சி அங்கீகாரம் செய்கிற அழகான ஒரு காட்சியாகவும் இருக்குது இல்லைங்களா? எங்களுக்கு அரசனை கொடுங்கள்ல 2 வகையை பிரிஞ்சுருந்தாங்க. கடவுளே ஒரு அவருடைய டிஸ்பிளே, இந்த இடத்துல உன்னை ஆசிர்வதிப்பேன், உன் அரியாசத்தை ஆசிரிப்பேன், உன் மகனை ஆசிர்வதிப்பேன், அவனு பிறந்த வரிபாடு ஆசிரிப்பேன், உன்னுடைய குடும்பம் அரியணை விட்டு போகாது
என்கின்ற ஒரு அரச குருத்துவத்தை, அரச இல்லத்தை, அரச குடும்பத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்கிற ஒரு காட்சியாக பார்க்கிறோம். வரலாற்று முக்கியத்துவம் மிகுந்ததாக இருக்குது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, கடவுள் விரும்பினால் யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். எல்லாருக்குமான செய்தி தான் அது. ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவன், அட்ரஸ் இல்லாமல் அப்பாவனால் மறக்கப்பட்டு புறம்பே தள்ளப்பட்டு விளிம்பிலே இருந்த ஒரு சிறுவன் மையத்தை நோக்கி புலம்பெயர்ந்து வருகிறான். மையத்தில் அரியாசனம் அமைத்து ஆண்டவருக்காக ஆட்சி செலுத்துகிறான். அழகான ஒரு காட்சி ஆசை கொடுக்கிறார். இங்கே இருக்கிற இந்த எருசலேமில் அவர் பெற்றுக்கொண்ட வாக்குறுதி, ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்த வாக்குறுதி எங்கிருந்து ஆரம்பிக்குது? பெத்லகேம்ல ஆரம்பிக்குது. பெத்லகேம்ல ஆரம்பித்து எருசலேம் வருது. இயேசுடைய வாழ்க்கை கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்கும். பெத்லகேம் பிறப்பார், எருசலேமுக்கு வந்து சிலுவையில் அறையப்படுவார். இதே ஒரு அழகான ஒரு ஜேர்னி நரேட்டிவ், ஜேர்னி மோட்டிவ்னு சொல்வார்கள். ஒரு பயண நோக்கு குறியீடம் இருக்கிறத பார்ப்போம். பெத்லகேமில் பிறந்த இயேசு நாடெங்கும் கல்யாணம் பணி செய்து எருசலேமுக்கு பயணம் செய்து 30 மறைநாளும் மறுதளிக்கப்பட்டு திருப்பிடப்பட்டு சிலுவையில் அறைந்து உயிர்விடப்படுகிறார். இந்த ஒரு அழகான செய்தி ஆசை கொண்டு வரும்போது அழகாக சொல்வார், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு அழகான ஒரு நதி போல, மகாநதி போல. ஒருவேளை ஆரம்பம் வந்து ஒரு சின்ன கொட்டையாக இருக்கலாம், ஒரு சின்ன ஊத்தாக இருக்கலாம். ஊற்ற பார்த்துட்டு இவ்வளவுதானான்னு சொல்லிடக்கூடாது. அது வந்து நதியா தடாகமாக பறந்து விரிந்து தஞ்சாவூர் பக்கம் வந்து பார்த்தோம்னா கொள்ளிடக்கரையில் காவிரியார் வந்து 2 மைலுக்கு விரிஞ்சிருக்குங்க. அவ்வளோ அகலமாக இருக்கும். மழை காலத்தில் அல்லது வெள்ளம் புரண்டு 2 கரையும் தட்டி தண்ணி போகும்போது கடல் மாதிரி தெரியும். ஆரம்பம் என்ன? ஒரு சின்னது தான். அது மிக ரொம்ப முக்கியம். இயேசு கூட அப்படி தான் பார்த்தாங்க. நாசரேத்து மகன் தானே அவன், அந்த ஊர் தானே இந்த ஆள், அங்கே அப்பா தச்சன் தானே. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடன விவிலிய வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கடவுள் அதிசயங்கள் செய்கிற தேவன் உன் மத்தியே வாழ்கிறான். நம்ம பாடுறோம், ஆனால் அதை வாழ்வாக பார்க்க மறக்கிறோம். இவனுக்குள்ள ஒரு அதிசயம் இருக்குது, இவனுக்குள்ள ஒரு அதிசயம் இருக்கும், ஏன் நம்ம மறுக்கிறோம் இல்லைங்களா? அப்படி நினச்சோம்னா அவர் கொண்டு வர சின்ன முயற்சியை, முன்சார்பு எண்ணங்கள் என்ற ஒரு செய்தி இருக்குது. அந்த முன்சார்பு எண்ணங்களினால பல சமயங்களில் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களையும் பிறருக்கு சென்று சேர்ந்த ஆசீர்வாதங்களையும் நாம் தடுத்து நிறுத்துகிற ஒரு தடுப்பணையாக மாறி போகிறோம்.